ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல்ஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சில்லி சிப்ஸ் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள் 3 உருளைக்கிழங்கு கழுவி இப்போ தோல் சீவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 உருளைக்கிழங்குல தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ தோல் சீவி எடுத்தாச்சு 3த்தையும். இப்போ நான் அரிகிற மாதிரி அரிங்க, மெலிசாக அரிஞ்சாதான் பொரிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு மொறு மொறுன்னு சூப்பராக வரும். கொஞ்சம் மெலிசாக அரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அரிகிற மாதிரி அரிஞ்சுக்கோங்க. இது பாருங்க, இந்த மாதிரி அரிங்க. இந்த ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ மெலிசுக்கு இருந்தால் தான் உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணியில் போடலன்னா உருளைக்கிழங்கு கருப்பாயிடும். இது மாதிரி எல்லாத்தையும் அரிஞ்சு முடிச்சாச்சு. ஈரமாக இருக்கிறதுனால ஒரு டவல் போட்டு அது மேலே போட்டு தண்ணியை எடுத்தால் தான் நம்மளுக்கு மசாலா கூட போடும்போது ட்ரையாக இருந்தால் தான் தண்ணி இதாகாது. போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு கொஞ்ச நேரம். இப்போ எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு. தண்ணி இல்லாமல் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ மசாலா பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சிக்கன் தூள், 1 டீஸ்பூன் 65 தூள், தேவையான அளவு உப்பு. ஒரு பவுலில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 65 தூள், சிக்கன் தூள், அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. கான் மாவு இருந்தாலும் கான் மாவு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மசாலா போயிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த பதத்தில் மசாலா இருக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 minutes later. 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இப்போ உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா முறுவலாக ஆனோடனே தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்தோடனே அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க, திருப்பி விடுங்க. இப்போ திருப்பி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா முறுவல் ஆகிட்டு இப்போ நல்லா எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலையை பொரிச்சது மேலே போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க பொட்டேட்டோ சில்லி சிப்ஸு. இது அவ்வளோ ஈஸி. ஈவினிங் ஸ்நாக்ஸு பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சிப்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.